மா இட்லி சாம்பார் ஆர் சட்னி எதுமா செய்ய? வெள்ளை சால்னா செய்யுமா. வெள்ளை சால்னா ஆர் வெள்ளை குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 மூடி தேங்காய், 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சி, 4 சின்ன வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பல்லாரி வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக புதினா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஒரு 2 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய டேஸ்டியான சூப்பரான வெள்ளை சால்னா தயாராகிடும். ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான். இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பத்துக்குலாம் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸில் பார்க்கலாம்.